பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தின் பாடல் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஏஆர் ரஹ்மான் விளக்கம் அளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். ஜூனியர் தாக சகோதரருக்கு அங்கீகாரம் வழங்க உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்தது தொடர்பாக ஏஆர் ரஹ்மான் என்ன விளக்கம் அளித்துள்ளார்? கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் இரண்டாம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த வீரராஜா வீரா என்ற பாடலின் இசைக்கோர்வை ஜூனியர் தாகர் சகோதரர்கள் என அழைக்கப்படும் நசீர் ஃபயாசுதீன் தாகர், அவரது சகோதரர் நசீர் தாகருதீன் தாகர் இணைந்து உருவாக்கிய டிப்ஸ் ஸ்துதி என்ற இசை ஆல்பத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறி இந்துஸ்தானி இசைக்கலைஞர் உஸ்தாத் ஃபயாஸ் மற்றும் தாகர் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் காப்புரிமை மீறல் வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த இசை கோர்வைக்கான பதிப்புரிமை தன்னிடம் உள்ளதாகவும் அதற்கு அனுமதியை பெறாமல் அதை ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்துவதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் பாடலில் இடம்பெற்றிருந்த இசை கோர்வைக்கான அங்கீகாரத்தை வழங்க உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதி பிறப்பித்த இந்த உத்தரவை எதிர்த்து ஏஆர் ரஹ்மான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து உஸ்தாத் ஃபயாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது குறிப்பிட்ட அந்த இசைக்கோவைக்கான அங்கீகாரத்தை ஜூனியர் தாக சகோதரர்களுக்கு வழங்குவதாக ஏஆர் ரஹ்மான் மற்றும் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் பட தயாரிப்பாளரும் ஒப்புக்கொண்டார்கள். இதை ஏற்ற உச்சநீதிமன்றம் வீரராஜா வீர பாடல் ஜூனியர் தாக சகோதரர்களின் திருஸ்துதி ஆல்பத்தில் ஈர்க்கப்பட்டது என 5 வாரங்களில் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஓடிடி தளங்களிலும் தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது ஏஆர் ரஹ்மான் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். வழக்கறிஞர் நர்மதா சம்பத் மூலமாக ஏஆர் ரஹ்மான் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் இந்த விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு அளித்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிடும் இல்லை என்றும் வழக்கின் தகுதி குறித்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சுமூக தீர்வு காணும்படி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் மட்டுமே இசைக்கோர்வைக்கான அங்கீகாரத்தை வழங்க தான் ஒப்புக்கொண்டதாகவும் ஏஆர் ரஹ்மான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இசைக்கோர்வைக்கு அங்கீகாரம் வழங்கியது என்பது தானாக முன்வந்து வழங்கப்பட்டதை தவிர நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வழங்கப்பட்டதல்ல என்றும் இசைக்கோர்வையின் உரிமை பதிப்புரிமை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் டெல்லி உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இசைக்கோர்வையை இயற்றியது யார், அதன் உண்மைத்தன்மை மற்றும் காப்புரிமை மீறல் குறித்த கேள்விகளுக்கு இன்னும் விடை காணப்படவில்லை என்றும் இதற்கு சட்டப்படி நீதிமன்றத்தில் தீர்வு காணப்படும் எனவும் ஏஆர் ரஹ்மான் தனது விளக்க அறிக்கையில் தற்போது தெளிவுபட தெரிவித்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.